Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். கார்ட்போர்ட் பீஸ்க்கு மேலே நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஓகே, நான் வந்துட்டு கரெக்டாலாம் எதுவும் மெஷர் பண்ணல, அப்படியே வந்துட்டு வரைஞ்சிட்ருக்கேன். நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி வரைகிறதா இருந்தால் கூட வரைஞ்சிக்கலாம். இப்போ வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே இப்படி வளைவாக சி மாதிரி வந்து தலைக்கீழாக சீயை கவுத்தி போட்டால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்துட்டு 2 வளைவு வரைஞ்சிக்க போகிறோம். நான் வரைஞ்சிட்ருக்கும் போதே நீங்கள் வந்துட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நானே கொஞ்சம் நேரத்தில் சொல்லிவிடுவேன். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வரைஞ்சிட்டேன். கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன், மேலே நான் சொன்ன மாதிரி 2 வளைய மாதிரி சேர்ந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணியும் கட் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். இந்த நான் வச்சுருக்க கார்ட்போர்ட் கொஞ்சம் கனமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு நம்ம கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணணும். அந்த உள் சைடு இருக்குல்ல, சி மாதிரி கட் பண்ணோம்ல, அதையுமே வந்து நம்ம கட் பண்ணி ஆகணும். அதனால் அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதில் வந்துட்டு இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் வந்துட்டு 2 கலர் எடுத்திருக்கேன். ஒன்று வந்துட்டு கோல்டன் கலர் அண்ட் சில்வர் கலரில் ஸ்ப்ரே பெயிண்ட்டே எடுத்துட்டேன். நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் இல்லைனா நார்மல் பெயிண்ட்டே வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சில்வர் கலரை மேல் சைடு வந்துட்டு பண்ணிக்கிறேன். அந்த வளைவாக கட் பண்ணோம்ல, அந்த இடத்துல வந்துட்டு சில்வர் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் வந்துட்டு இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே இருக்குல்ல, அந்த இடம் எல்லாத்துக்குமே கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேயா, கோல்டனில் மெட்டாலிக் கலர் தான், அதுதான் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வந்துட்டு மெட்டாலிக் பெயிண்டில் கோல்டன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்தால் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணலாம். அது வந்துட்டு எல்லோ கலர் ஷீட் இருந்தால் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணால் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் நேச்சராக அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டபுள் கலர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணால் பண்ணிக்கோங்க. பேப்பர்ஸ் கூட ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ இது என்னென்னா ஒரு லாக் மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். பூட்டு இருக்கும்ல, அந்த பூட்டு தான் பண்ண போகிறோம். அந்த பூட்டுக்கு இப்போ ஃபுல்லாக பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக அந்த லாக் மட்டும்தான் வந்து வரையணும். அதுவுமே வந்துட்டு இப்போ வரைஞ்சிக்கலாம். லாக் வந்துட்டு கலர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் வரையணும், அப்போ தான் அது வெளியே நல்லா தெரியும் அப்படிங்கிறனால. ஓகே, இப்போ நான் வந்துட்டு வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே மார்க்கர் யூஸ் பண்ணி திரும்பவும் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அவுட்லைன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளேயுமே நான் பிளாக் கலர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருவேன். நீங்கள் வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட்டு கூட பண்ணிக்கலாம். ஓகே, பெயிண்ட்லேயே வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே பண்ணிக்கலாம். இப்போ பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லாக் வரைஞ்சிட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கூலிங் பேப்பர் இருக்கும்ல, இந்த பேப்பர் கமல் செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்துட்டு சாதாரணமாக நம்ம கலர் பேப்பர் இருக்கும்ல, அந்த கலர் பேப்பர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ரோல் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த பேப்பர் இருந்துச்சு அப்படிங்கிறனால இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேயா, இப்போ இந்த பேப்பரை அப்படியே வந்துட்டு ரோல் பண்ணிக்கிறேன். கம்மெல்லாம் செய்கிறதுக்கு ரோல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் சிம்பிளாக இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு எட்ஜு அந்த இடம் இருக்கும்ல, அங்கே மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, நல்லா இப்படி பேப்பர் வந்துட்டு சுற்றி வச்சோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஒரு 4 பீசஸ் வேணும். நீங்கள் செய்கிற பூட்டை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக செய்கிறீங்கன்னா நிறைய செஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு இந்த சைஸில் செஞ்சுருக்கேன்றனால ஒரு 4 பீசஸ் செஞ்சு எடுத்துக்கிறேன். ஓகேயா, இப்போ நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பீஸும் செஞ்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எதாவது அந்த பூட்டு மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் வந்துட்டு ஒட்ட போகிறோம். நான் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 4 இடத்துலையும் ஒட்டிக்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எங்கே வச்சு ஒட்டினா நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. ஹார்ட் க்ளூ வந்துட்டு நல்லா ஒட்ட மாட்டுது அப்படின்னா நீங்கள் ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேரோட ஹார்ட் க்ளூவில் அந்த ஸ்டிக்கை வந்துட்டு சில இது ஒட்ட மாட்டுதுன்னு சொல்லியிருந்தீங்க, அதனால் வந்துட்டு ஃபெவிகால் போட்டு கூட ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ அதை அப்படியே பின்னாடி திருப்பிட்டு அதில் டபுள் சைட் டேப் போட்டுக்கோங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு கீ ஹோல்டராக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அது வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு லாக் மாடலில் இருக்கிற கீ ஹோல்டர். ஓகேயா, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பண்ணி முடிச்சிடலாம். குட்டீஸ் கூட வந்துட்டு ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இதை பின்னாடி டபுள் சைட் டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு வாலில் ஹேங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது டபுள் சைட் டேப் எடுத்துகிட்டு வாலில் ஹேங் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நான் கீ போட்டுமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேயா, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 கீ தான் சைடில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு எத்தனை வேணுமோ அந்தளவு நீங்கள் பெருசாக செஞ்சு போட்டுக்கலாம். நான் சும்மா இப்போ 2 கீ தான் இருக்கனால போட்டு காமிச்சிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.